வணக்கம். நெய்வேலி பாரதிக்குமார் குறுங்கதைகள். கடவுளின் கவிதை. படைப்பு கடவுள் என்ன பண்ணாராம், ஒரு நாள் அவையை கூட்டி எல்லா துறை சார்ந்த கடவுள்களையும் வரவழைத்து தனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை நீங்களாம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அவையில் இருந்த மற்ற துறையை சார்ந்த கடவுள்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமா, அதை நாங்க தீர்த்து வைக்கணுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட, சரி நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே படைப்பு கடவுள் சொன்னாராம், நான் ஒரு கவிதை எழுதணும், அந்த கவிதை எல்லா மனிதர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன பெரிய பிரச்சனை, நீங்கள் தான் இந்த மனிதர்களை படைத்தீர்கள், நீங்கள் தான் இந்த மொழிகளையும் படைச்சிங்க, அதனால தாராளமாக நீங்கள் எழுதுகிற கவிதை எல்லாருக்கும் போய் சேர்ந்துருங்க. நான் கேட்பது என்னன்னா, நான் எழுதுகின்ற கவிதையை நான் எந்த மொழியில் எழுதுறது? இத்தனை ஆயிரம் மொழிகளை நான் படைச்சிட்டேன், எந்த மொழியில் நான் எழுதுறது அப்படின்னு. அப்போ சொன்னாங்களாம் கல்வி கடவுள், நீங்கள் எந்த மொழியில் எழுதினாலும் அத்தனை மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் செய்தால் நினைச்சா செய்ய முடியாதா? தாராளமாக செய்யலாம் அப்படின்னு. இல்லை, இன்னும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நான் எழுதுகின்ற கவிதையை என்ன மாதிரியான உணர்வுல எழுதுகிறேனோ அதே உணர்வை வாசிக்கின்றவர்களும் பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி சொன்ன உடனே கல்வி கடவுள் யோசிச்சார், அது சாத்தியம் இல்லையே. ஒரு கவிதையினுடைய அழகே என்னன்னா, எழுதுகின்றவர்களுக்கு எப்படி இருக்குமோ, ஆனால் அது வேறொரு மொழிக்கு செல்லும் போது வேறொரு உணர்வை வாசிக்கின்றவர்களுக்கு தருமே, இதான இயல்பு. இலக்கியத்துக்கான கடவுளும் அதே தான் சொல்றாங்க. படைப்பினுடைய இலக்கணமே படைத்தவன் என்ன யோசிக்கிறானோ அதை தாண்டியும் வாசிக்கின்றவன் யோசிக்கவும் உணரவும் முடியுமாச்சு, அதுதானே படைப்பினுடைய இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு காணலாம் அப்படின்னு கடவுள் மறுபடியும் கேட்டோன்னே இலக்கியத்துக்கான கடவுள் சொல்றார், பூமியிலிருந்து ஒரு மகாகவி இங்கே வந்திருக்கிறார், அவரை நம்ம அழைச்ச இந்த கேள்வியை கேட்போம், ஒருவேளை அவருக்கு இதற்கான தீர்வு தெரிந்திருக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான் அந்த அவைக்கு வருகிறார். அவரிடம் இந்த பிரச்சனையை சொன்ன உடனே அவர் இடி இடின்னு சிரிக்கிறார். அவர் கடவுளை பார்த்து கேட்குறாரு, இந்த கேள்வியை நீங்கள் தெரிந்து கேட்குறீங்களா தெரியாமல் கேட்குறீங்களா? கடவுள் புன்னகையோட, நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிந்ததை சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ சொல்கிறார் அவர், படைப்பு கடவுளே, நீங்கள் ஏற்கனவே அந்த கவிதையை எழுதிக்கிட்டீர்கள். அப்படியா, நான் ஏற்கனவே எழுதிட்டேனா அப்படின்னு அவையில் இருக்க மற்ற துறை சார்ந்த கடவுள்கள் எல்லாம் கேட்குறாரு. அப்படி ஒரு கவிதை நான் எழுதியிருக்கேன்னா நீங்களாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. எல்லாருக்கும் பதில் தெரியல, அது தெரியாமல் தானே இவ்வளோ நேரம் நம்ம ஊச்சிட்ருக்கோம் அப்படின்னு. அப்போ தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்கிறார், ஒரு குழந்தையை எந்த மொழியை சார்ந்தவனும் எந்த நாட்டை சேர்ந்தவனும் தன்னுடைய கையில் ஏந்தினால் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உணர்வு தான் ஏற்படும். அந்த பேரன்பை, உற்சாகத்தை, மகிழ்ச்சியை, கொண்டாட்டத்தை உலகத்தில் இருக்க எந்த மொழி பேசுகிற மனிதனும் ஒரே மாதிரி தான் உணர்வான். ஆகையினால குழந்தை தான் அந்த மகத்தான கவிதை, அதை தான் தினந்தோறும் நீங்கள் கோடிக்கணக்கில் படைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் ரொம்ப மகிழ்ச்சியாகி, இவர் மகாகவி என்பதற்கு இதைவிட என்ன வேறு உதாரணம் வேண்டும்? ஆக கடவுளின் கவிதை என்பது குழந்தை தான். நன்றி.